ரொம்ப பாசிட்டிவாக ப்ரீஸியாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்க ஒரு திரைப்படம். தயவுசெய்து இந்த படத்தை பப்ளிக் போய் ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நல்ல படமாக வந்திருக்குது. இந்தமாரி படங்கள் நிறைய வரணும். நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. என்னையும் கொண்டு போய் எனக்கு பப்ளிக்ல ரீச் பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது. நன்றி. அப்புறம் இதில் வந்து தனஞ்சயன் சாருக்கு இவ்வளோ பெரிய படமாக மாற்றினதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் விக்னேஷ் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல சுசீந்திரன் சார் ரொம்ப நல்ல எனக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் இந்த ரோல் கொடுத்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் விக்னேஷ் தேங்க்யூ ஸோ மச். தனஞ்சயன் சார் இந்த படத்தை இன்னொரு படி மேல எல்லாருக்கும் கொண்டு சேர்த்ததுக்கு தனஞ்சயன் சார் தேங்க்யூ ஸோ மச். டிஓபி அண்ட் அதர் காஸ்டிங் க்ரூ எல்லாருக்கும் நன்றி. அண்ட் படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரும் புது முகங்கள், நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும், மக்கள் கிட்ட போய் சேர்க்கணும். படத்தை பாருங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறோம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். சிட்டி லைட் பிக்சர்ஸ் சார்பாக எங்களோட முதல் படம். சுசீந்திரன் சாருக்கு தான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நல்ல கதையை என்கிட்ட சொல்லி இதுக்கு எங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ரெண்டாவது தனஞ்சயன் சாருக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சார் பார்த்துட்டு அவரே ஒரு பாசிட்டிவாக சொல்லி ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப நன்றி சார். படத்தை பார்த்துட்டு ஆடியன்ஸ் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ சொல்கிறாங்க. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ மீடியா பீப்புள் அண்ட் ப்ரெஸ் பீப்புள் ரெக்வஸ்ட் யூ, படத்தை நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வேலண்டைன்ஸ் டே 14 February பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு வேலண்டைன்ஸ் டே படமாக நம்மளுக்கு வந்து 2K லவ் ஸ்டோரி படம் வந்திருக்கு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 9 தமிழ் திரைப்படங்கள் வந்ததாலும் நம்பர் 1 திரைப்படமா எல்லோராலுமே அவ்வளோ எல்லா தியேட்டர் உரிமையாளர்கள் எல்லாமே ப்ரிஃபர் பண்ணதே வந்து 2K லவ் ஸ்டோரி தான். அதுக்கு ஒரே காரணம் சுசீந்தர் சார் தான். அவர் படம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தியேட்டர் ஓனர்லாம் சொன்னது நம்ம சுசீந்தர் சார் படம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 200 திரையரங்களை ரிலீஸ் பண்ணாங்க. அதுவே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிக்கு என்னன்னா, ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணும்போது பெரிய சேலஞ்ச் என்னன்னா நம்மளுக்கு ஷோஸ் கிடைக்கணும், தியேட்டர் கிடைக்கணும். அது வந்து சுசீந்தர் சார் பேரால எங்களுக்கு இந்த படத்துக்கு ஒரு பெரிய ரிலீஸ் கிடைச்சது. இன்னைக்கு ரிலீஸ் ஆன பிறகு நிறைய திரையரங்கள் கால் பண்ணிட்டே இருக்காங்க, எங்களுக்கும் கொடுங்க படத்தை கொடுங்க அப்படின்னு. நாங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கோம். காலில இருந்து வந்து எங்கெங்கெல்லாம் தியேட்டர்லாம் இன்க்ரீஸ் ஆகுதோ அங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரே காரணம் சுசீந்தர் சார் இந்த இளமையான ஒரு படம். இளைஞர்கள் இந்த மாதிரி எப்படி இருக்காங்க, அவங்களோட வாழ்க்கையை எப்படி அணுகுறாங்க, அதை விட எவ்வளவு மெச்சூர்டான ஒரு மனப்பான்மையில இருக்காங்க. நம்மளாம் நினைக்கிறோம் இளைஞர்கள்லாம் வந்து இர்ரெஸ்பான்சிபிள், அவங்களுக்கு வந்து ரொம்ப கேஷுவலா வாழ்க்கையை எடுத்துக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் இல்லை அப்படின்னு பல பேர் நினைச்சிட்டு இருப்போம். பல பேரண்ட்ஸ் அப்படிதான் நினைப்பாங்க. இந்த படத்தை பார்த்த பிறகு ஒரு விஷயம் தான், இப்ப நான் வந்து காசி டாக்கிஸ்ல இருந்து நிறைய எனக்கு ஆடியன்ஸோட ஃபீட்பேக் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுல நிறைய இளைஞர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த படத்தை எங்க பேரண்ட்ஸை நான் பார்க்க வைப்பேன், ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு புரியும் நான் எந்த அளவு தெளிவா இருக்கேன், காதல் என்ன, நட்பு என்ன, எவ்வளவு தெளிவா இருக்கேன்னு அந்த ஒரு ஒரு இளைஞர் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி நிறைய பேர் கேர்ள்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, எங்க பேரண்ட்ஸை பார்க்க வைக்கணும் இந்த படத்தை அப்படின்னு. அது வந்து ஒரு எல்லா பேரண்ட்ஸும் பார்க்க வேண்டிய ஒரு படம், இளைஞர்கள் மேல நம்பிக்கை வைக்க வேண்டிய ஒரு படமா மாறி இருக்கு. அந்த மாதிரி ஒரு சிறப்பான படைப்பை கொடுத்த சுசீந்தர் சாருக்கு நன்றி. விக்னேஷ்க்கு நன்றி. விக்னேஷ் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு படமா எடுக்கிறாரு. அவர் இவ்வளோ குவாலிட்டியா ஒரு படம், எந்த காம்ப்ரமைஸ் இல்லாம ஒரு குவாலிட்டியான படத்தை கொடுத்திருக்காரு. அவருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த படத்துல பணியாற்ற எல்லோருக்கும் ஒரு பெரிய வெற்றி படமா அமைய நான் எதிர்பார்க்கிறேன். பர்டிகுலரா இமான் சாருக்கு நன்றி. அவருடைய பிஜிஎம்மும் சரி, பாடல்களும் சரி, மிகப்பெரிய லெவலில் இந்த படத்துக்கு சப்போர்ட்டா அமைஞ்சிருக்கு. இந்த நேரத்துல ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் ஊடக நண்பர்கள் மூலமா ஆடியன்ஸ்க்கு எல்லாம் சொல்றேன். ஒரு படம் வரும்போது திரையரங்களை எல்லாரும் போய் பாருங்க. திரையரங்களை நீங்க பார்த்து சப்போர்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் சொல்லுங்க. இந்த மாதிரி படத்தை யூத் எல்லாருமே அவங்க ஃபேமிலியோட பாருங்க. அப்பதான் அடுத்த கட்டம் எல்லாரும் போய் ரீச் ஆகும். ஊடக நண்பர்களும் இந்த படத்தை உடனே மக்கள் மத்தியில கொண்டு சேர்த்துக்கான எல்லா சப்போர்ட்டும் கொடுக்கணும் உங்களை கேட்டுக்கிறேன். ஜக்வீருக்கு வாழ்த்துக்கள். தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிற ஜக்வீர் நல்லபடியாக வெற்றிகரமா அமையணும். அதே மாதிரி மீனாட்சி கோவிந்தராஜன் நல்ல இந்த படத்துக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொமோஷன்லயும் சரி, எல்லா இதுலயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அவங்க ஹீரோயினா இந்த படத்துல அருமையா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் ஒரு நல்ல வெற்றிகரமான படமா அமையிறது இப்போ மக்கள் கையில் இருக்கு. ஊடகங்கள் எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணி படம் பார்த்தோம், ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கீங்க சொல்றாங்க. அடுத்த கட்டமா நீங்க எல்லாருமே பப்ளிக் எல்லாம் இந்த படத்தை பார்த்து அதே மாதிரி ஒப்பீனியன் கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணீங்கன்னா இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமா வரும். அது வரத்துக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. படத்துல குவாலிட்டி இருக்கு. நீங்க திரையரங்களை வந்து படம் பார்க்கறது உங்க எல்லாரையும் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நன்றி. ராசுகுட்டின்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஒரு மிகப்பெரிய ஒரு கேரக்டர் எனக்கு சுசீந்திரன் சார் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். அதுக்காக நான் என்ட்ரிட்டும் கடமைப்பட்டிருப்பேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் நன்றி. ப்ரொடக்ஷன் அண்ட் தனஞ்சய் சார் எல்லாருக்கும் நன்றி. அதை தாண்டி நான் பெரிய தேங்க்ஸ் இன்னைக்கு சொல்லணும். இன்னைக்கு விஷுவலாக அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னா என்னோட ஃபுல் பேக்கப்பாக இருந்து எனக்கு நம்பிக்கை கொடுத்து பண்ண வச்ச பிரதர் சுசீந்திரன் பிரதரோட சப்போர்ட் இல்லைன்னா இன்னைக்கு நான்
என்னோட பெரிய ட்ரீம் ஆக்சுவலா ஒரு சினிமோட்டோகிராஃபர் ஆகி ஒரு படம் பண்ணோன்னா இன்னைக்கு நான் அதை பார்த்து அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். இன்ன வரைக்கும் எனக்கு அவர் பேக்கப்பா நின்று பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எல்லா கிரெடிட்டும் அவருக்கு தான் சேரணும். ப்ளஸ் ஃபெலோ என்னோட ஆர்டிஸ்ட் கூட பண்ண அவங்களெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன் ஆக்சுவலா. இன்னும் மோர் நிறைய பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இல்லண்ணே, இது வந்து இப்ப இந்த ஜெனரேஷனுக்குள்ள நிறைய பசங்களை மீட் பண்ணும்போது எல்லா பசங்களுக்குமே ஒரு ஃப்ரெண்டுன்னு ஒரு பொண்ணு இருக்கா. அப்போலாம் ரொம்ப ரேரு. இப்ப நிறைய ஒரு ஒரு பொண்ணுக்கு லவ்வர் கூட இல்லாம இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டுன்னு ஒரு பையன் இருக்கான். அது ஹெல்த்தியான விஷயம். அதே மாதிரி வந்து ஒரு பையனுக்கும் ஃப்ரெண்டுன்னு ஒரு பொண்ணு இருக்கா. அது ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். அப்படித்தான். இன்னொன்னு எங்க குடும்பத்திலேயே வந்து எங்க சித்தப்பா பொண்ணு, எங்க சித்தப்பா அடிக்கடி வந்து ஒரு பையனோட பேசுறதே வந்து அவர் திட்டிகிட்டே இருப்பாரு. அவ வந்து புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ எங்க ஃபேமிலியில் நடக்கக்கூடிய இன்சிடென்ட் இதெல்லாம் இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த படத்தை பண்ணேன். அந்த ஏஜுக்கான மெச்சூரிட்டியில அந்த பொண்ணு பேசுறா. இவன் வந்து இவனுடைய பக்குவத்துல இவன் பேசுறான். ஸோ ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒவ்வொரு மெச்சூரிட்டி இருக்கும். லவர்ஸ்க்குள்ள அந்த அந்த ஏஜ் மெச்சூரிட்டியில சின்ன ஒரு ஒரு லெவல் மேல ஏறி இறங்கும். பட் அந்த புரிதல் ஒரு ஃபைனலா வரும்போது சரி ஓகே அவன் சொன்னது கரெக்ட் தானே அப்படின்னு அந்த பொண்ணு புரிஞ்சுக்கும். இல்ல அந்த பொண்ணு கோவப்பட்டது கரெக்ட் தானே அப்படின்னு இவனும் புரிஞ்சுக்குவாங்க. அது எல்லா லவர்ஸுக்குள்ளயுமே அந்த ஒரு சின்ன ஒரு ஏஜ் டிஃபரெண்ட் இருக்கும்போது இந்த சண்டைகள் வர சகஜம் தான்.